தர்மபுரியில இருக்க எத்தன பேருக்கு தெரியும், நம்ப ஊர்ல இந்த மாதிரி ஒரு தமிழர் மரபு சந்தை இருக்கு அப்டின்ட்டு. ரீசென்ட்டா நான் ஃபிஷ் மார்க்கெட் போகும்போது தான் நம்ப சிவம் ரெசிடென்சி பக்கத்துல இந்த ஒரு மரபு சந்தைய நான் பார்த்திருந்தேன். இந்த ஆர்கானிக் மார்க்கெட்ல நீங்க வாங்குற பொருள் எல்லாமே இயற்கையான முறையில மட்டுமே கிடைக்கக்கூடிய பொருட்கள வச்சு தயாரிச்ச ப்ராடக்ட்டா மட்டும் தான் இருக்கும். ஈவன் நீங்க இங்க வாங்குற சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில், காஸ்மெட்டிக் இப்படி எல்லாமே இங்க ஆர்கானிக்காவே கிடைக்குது. நான் இந்த சோப் வாங்கியிருந்தேன். ஆவாரம் பூ சோப். இது ஜஸ்ட் ₹60 தான செம்ம வொர்த். அண்ட் பக்கத்துல இருந்த ஸ்டால்ல பாப்பாக்கு தேவையான கொம்பு தேன் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வாங்கியிருந்தேன். அண்ட் இது எல்லாமே ஒரிஜினல் தான் இங்க சேல் பண்றது. அண்ட் அதுக்கு பக்கத்திலேயே இந்த காஸ்மெட்டிக் ஸ்டாலும் பார்த்துருந்தேன். இங்க இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஆர்கானிக் மட்டும் தான். ஈவன் யூஸ் பண்ற லிப் பாம், லிப்ஸ்டிக், மாய்ஸ்சரைசர் அப்படி எல்லாமே வந்து ஆர்கானிக்கா இவங்களே மேக் பண்றாங்களாம். நான் பாப்பாக்காக ஒரே ஒரு டால்க் வாங்கியிருந்தேன். இந்த ஆர்கானிக் மார்க்கெட்ல இயற்கை சார்ந்த மருத்துவ பொருளும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட கிடைக்கிற இந்த பெல்லி பட்டன் ஆயில் யூஸ் பண்றதுனால வாதப்பித்த, கபம் இதெல்லாம் தணிக்கும்னும், அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கரடி ஆயில நம்மளும் யூஸ் பண்ணா 21 டேஸ்ல ஹேர் ஃபால வந்து ரெஸ்க்யூ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒண்ணு வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கு பக்கத்திலேயே சேல் பண்ணியிருந்தேன் காடை முட்டை ஸ்டால். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு. பிகாஸ் இவங்க கிட்ட கிடைக்கிற இந்த காடை முட்டை லாலிபாப்ப அவங்க குடுக்குற சட்னியோட வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பரா இருந்தது. அண்ட் மார்னிங் டைம்ல நீங்க ஏதாவது டிஃபரெண்ட்டா சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஸ்பாட்ட விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மார்க்கெட்ல நீங்க ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது கூட நம்மளோட மரபு சார்ந்த நம்ம மறந்து போன தானிய, திணை வகை உணவுப் பொருட்களா மட்டும் தான் இருக்கும். அண்ட் கம்பங்கூழு, சிறுதானிய வகை லட்டு, பருத்திப்பால், வான்கோழி சுக்கா, மீன் குழம்பு, ஊன் சோறு, சந்திக்களி, இடியாப்பம் இந்த மாதிரி நெறைய வெரைட்டி இருக்கும். நீங்க இந்த மார்க்கெட்டுக்கு விசிட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அவசரப்பட்டு நாளைக்கே கிளம்பி போயிடாதீங்க. ஏன்னா இது வாரத்துல 1 நாள், அதாவது சண்டே மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். சண்டே மார்னிங் 6 ஏஎம்லேருந்து ஈவினிங் 6 பிஎம் வரை அவைலபிளா இருக்கும். ஃபுட்டுக்காக போறீங்கன்னா, மார்னிங் 6லேருந்து 10க்குள்ள போயிடுங்க. அப்பதான் எல்லா வெரைட்டிஸ் ஃபுட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் சிவம் ரெசிடென்சிக்கு பக்கத்துல இந்திரா நகர்ல, சேலம் மெயின் ரோட்ல. இன்னும் எக்ஸாக்ட்டா தெரியணும்னா கூகுள் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.